வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஜய், விஷால் அண்ட் தென் ரஞ்சித் சார் வந்து கேப்டன்சி எப்படி கொண்டு போலாம் அப்டின்ற ஒரு டிஸ்கஷன பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி நெறைய விஷயங்கள் அபவுட் அதர் கண்டஸ்டன்ட்ஸும் வந்து ஷேர் பண்றாரு விஜய், விஷால். அத பத்தி டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கேப்டன்சி வந்து சூப்பரா வந்து இருக்கணும். அத வந்து எல்லா சீசன்லயும் இதுதான் பெஸ்ட் கேப்டன்சி அப்டின்ற மாரி பேசணும் அப்டின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மு விஜய், விஷால் வந்து லைக் ரஞ்சித் சார்ட்ட வந்து சொல்றாரு. ஸோ தட் நீங்க இவ்வளோ நாள் வந்து உங்கள பேச விடல. இப்போ இந்த 7 நாள் வந்து நீங்க தான் பேசணும் அப்டின்ற மாரி ரஞ்சித் சாருக்கு வந்து சொல்றாரு. எஸ் அப்டின்ற மாரி அவரும் வந்து கண்டிப்பா நம்ம சிறப்பா பண்ணுவோம் அப்டின்ற மாரி சொல்றாரு. அண்ட் தென் ஒரு சில பேர் வந்து கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள அப்டின்ற மாரி ரஞ்சித் சார் சொல்லுவாரு. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணா அது வந்து கன்டென்ட்டா வெளிய போகும் அப்டின்ற மாரி ஒரு சில பேர் பண்றாங்க. அவங்கள நோட் பண்ணி அவங்களுக்கு வந்து டாஸ்க் குடுக்கலாம் அப்டின்ற மாரியும் வந்து பிளான் பண்றாங்க. அண்ட் தென் கிச்சன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது சமைக்கிறாங்க அப்டின்ற பட்சத்தில அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்தா ஓகே. பக்கத்தில இருக்கலாம். லைக் ஹெல்ப் பண்றதுக்கோ, இல்ல பேசுறதுக்கோ. பட் அவங்க ஃப்ரெண்ட் அல்லாத ஒருத்தர் வந்து உள்ள இருந்தாங்க அப்டின்னா, அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது அப்டின்ற மாரிலாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஜாக்லின் சமைக்கிறப்ப மஞ்சரி வந்து, "இப்ப என்ன மஞ்சள் போட போறியா? மொளகாத்தூள் போட போறியா?" அப்படின்ற மாரி எக்ரி செஞ்சுட்டு இருக்கப்ப கேட்டுருப்பாங்க. அப்போ வந்து ரஞ்சித் சார் அங்க தான் இருப்பாரு. நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. ஸோ, ஒரு விஷயம் ஒருத்தர் செய்றாங்கன்றப்ப, அவங்கள அந்த மாரி கொஸ்டின் பண்றப்ப செய்றவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் இருக்கும்ல. ஸோ, அத வந்து பார்த்துருக்காரு. அதனால இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய டிஸ்கஷன் வந்து போகுது. அண்ட் தென் ரஞ்சித் சார் கிட்ட விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் இந்த மாரிலாம் பண்ணான் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து முத்துக்குமரன பத்தி டவுனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சித் சார்ட்ட வந்து கன்வே பண்ணாரு. உடனே ரஞ்சித் சாரும் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு. "ஓ! இப்படியெல்லாம் பண்றானா அவன்?" அப்படின்ற மாரி. ஸோ, விஜய் விஷால் வந்து அவருக்கு சகுனி அப்படின்ற ஒரு பேர் வந்து பட்டப்பேர் வைக்கப்பட்டிருக்கு. நாமினேட் பண்ணி, அதுக்கு ஏத்த மாரியே அவர் வந்து வேலை செய்றாரோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து எனக்கு ஒரு கட்டத்தில வந்துருச்சு. ஏன்னா, நெறைய விஷயங்கள் வந்து அவர் பேசினது அந்த மாரி இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து உங்களோட கேப்டன்சிய வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. மதிக்காம இருக்காங்க அப்படின்ற மாரி நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ, தீபக் ப்ரோவா இருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் ஓகே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு. நம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் நீங்க இருக்கவே, நீங்க வந்து அந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில, உங்கள அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் அத இன்னைக்கு கண்கூடா பார்த்தேன் அப்படின்றத நெறைய விஷயங்கள் சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் விஷால் வந்து ரஞ்சித் சார்ட்ட வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இந்த மக்களுக்காக, அதாவது வீட்டுக்குள்ள இருக்க மக்களுக்காக நம்ம ஒண்ணும் பண்ணலனா கூட, வெளிய இவ்வளவு நாள் உங்கள சேவ் பண்ண ஒரு மக்களுக்கு நீங்க ஒரு விஷயம் குடுக்கணும் அப்படின்னா, அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த வாரம் சிறப்பா ஒரு வேற லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கேப்டன்சி பண்ணணும். அண்ட் தென் என்டர்டெயின் பண்ற மாரியும் சரி, அண்ட் தென் அதிக சுவாரஸ்யமான கன்டென்ட்ட குடுக்குற மாரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து ரஞ்சித் சார்ட்ட வந்து சொல்றாங்க. ஸோ தட் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பேசுனாங்க. லைக் ஒரு ஊட்டி விட்டுக்கிறாங்க. திடீர்னு சண்டை போடுறப்ப மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கலவரமாக்கி விட்டுர்றாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அது யார சொன்னாருன்னு தெரியல. காமனா சொன்ன மாரி தான் தெரிஞ்சது. லைக் அருண், ரேயான், அண்ட் தென் முத்துக்குமரன் இவங்கலாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அத பத்தி தான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் சார்ட்ட வந்து பேசியிருந்தாரு. ஸோ தட் உங்களுக்கு அவரு பேசினது எதனால அப்படின்றத ஒரு ஜட்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அவரு மேஜரா இருக்கிறனால, எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி கன்வே பண்ண மாரி இருந்தது எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பை.